ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனலுக்கு. நீங்கள் டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக ஒரு குக்கீஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. மார்வல் குக்கீஸ். நம்ம எல்லாத்துக்குமே வெண்ணிலா ஃப்ளேவரில் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா ஃப்ளேவரும் அதோட சாக்லேட் ஃப்ளேவரும் உள்ள குக்கீஸ் சிம்பிளாக எப்படி வீட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அந்த மிக்சிங் பவுலில் அரை கப்பு வந்து சுகரை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இது வந்து மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்ட பின்னாடி அதே அரை கப்பு வந்து பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் உள்ள அன்சால்டட் பட்டர், அப்படி சால்டட் பட்டராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 74 கிராம் இருந்தது. இதை நல்லா விஸ்கு வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து அப்படியே லைட் க்ரீம் கலரில் வரணும், அது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட வெனிலா எசன்ஸ் வந்து நான் ஒரு அரை மூடி சேர்த்துக்கிறேன். இந்த வெண்ணிலா சாக்கோ குக்கீஸ் வந்து இது சாப்பிட உடனே எப்படி இருக்கும்னா வெண்ணிலா டேஸ்ட்லேயும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் அதே மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர்லேயும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்து ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு, ஒரு சிட்டிகை உப்பு, அதோட பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கையிலேயே பிசைஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நல்லா பெசரி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டோ வந்து ரொம்ப டைட்டாக வர வேணாம், சப்பாத்திக்கெல்லாம் பிணையிற மாதிரி சும்மா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க இது மாதிரி. அதோட வந்து நல்லா கலக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் டைட் டோவாக வர்ற மாதிரி, ஸ்மூத்தாகவும் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் டைட்டாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்க வேணாம். அது மாதிரி இது எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். இப்போ டெக்ஸ்சர் வந்து இது மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட 2 ஹாஃபாக வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம். 2 பாதியாக எடுத்துக்கிட்டு மாவை எடுத்துகிட்டு ஒரு பாதி மாவில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் பால், காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை சேர்த்துட்டு இப்போ இந்த மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சாக்லேட் குக்கீஸ் மாதிரியும் வேணும் இல்லையா, அதனால் இது மாதிரி கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிட்டு கலந்தாச்சு. அப்படி வீட்டில் கொக்கோ பவுட்ரு இல்லாட்டிக்கு காஃபி பொடி இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கும் இல்லையா, அது கூட சேர்த்து செய்யலாம். அதோட குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கலாம். குட்டியாக நல்லா வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு இருந்தால் தான் ரவுண்ட் பண்ண ஒன்று அப்படி நம்மளுக்கு பிரியாமல் வரும். ஸோ அதே மாதிரி நான் வந்து இந்த சாக்லேட் ஃப்ளேவரில் உள்ளதும் நல்லா வந்து ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். அதோட ஒரு இட்லி தட்டி எடுத்துகிட்டு பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் தடவிக்கோங்க. அப்படி இல்லாட்டிக்கு எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் தடவிட்டு கொஞ்சோண்டு வந்து கோதுமை மாவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு கோதுமை மாவை எக்ஸஸ் உள்ள கோதுமை மாவெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி 6 பாலாக வச்சுக்கோங்க. மாற்றி மாற்றி ஒரு கலராக வச்சுக்கிட்டு இது மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ நம்மளுக்கு பார்க்கவே தெரியுது இல்லையா, இந்த மார்பிள் டைப்பில் இருக்கிற மாதிரி அப்படியே ஒன்று ஒயிட் கலர், ஒன்று வந்து ப்ரௌன் கலர், அப்படியே மாற்றி மாற்றி இது 3 அப்படியே சேர்த்துட்டு ஒன்றா பக்கத்தில் அப்படியே நெருக்கமாக வச்சுக்கோங்க. நெருக்கமாக வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காட்டுற மாதிரி செஞ்சுக்கோங்க. இது நல்லா வந்து 2 கையாலையும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் குட்டீஸ் இருந்தால் அவங்கள்ட்ட கூட கொடுங்க, அவங்க கூட அழகாக செஞ்சுருவாங்க இது மாதிரி. ஸ்டார்டிங்கில் ஒன்று செய்யணும் கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் போக போக ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கே. இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஷேப் வேணாம், கொஞ்சம் மார்பிள் வந்து கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி இருக்கணும்னா இது மாதிரி கூட நல்லா ரவுண்டாக பிடிச்சிட்டு இப்படி கூட செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்கவுங்க விருப்பம் தான் இதெல்லாம் செய்கிறதெல்லாம்.
இது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி வச்சுட்டு அப்படியே ஒன்றா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து 2 பாம்ஸ் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக குக்கீஸ் ரெடி ஆயிரும். அதோட மாவு கொஞ்சோண்டு பாக்கி இருந்துச்சு, அதனோட சின்ன குக்கியாக பண்ணிக்கிட்டேன். அதோட ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வந்து இந்த மாதிரி பேன் வச்சுட்டு டிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மார்பிள் குக்கீஸ் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் வரும். நல்லா சூப்பராக வந்துட்ட பின்னாடி செஞ்சு பார்த்துட்ட பின்னாடி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணும் நிறையா புது புது ரெசிபிஸ் நல்லா போடணும்னு சொல்லிவிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்டியாகவும் கண்டிப்பாக அந்த ரெசிபி. Thanks for watching and take it. Bye bye.